நம்ம அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்லாம் ஆசைப்படாதீங்க. அதுக்கு தான் அவங்களே இருக்கிறாங்களே. நீங்களாவே வாங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லைன், வித் யுவர் சக்சஸ் bury them with your smile. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ட்ரெண்டிங்கான ஒரு லவ் சாங் வீடியோ எடிட்டிங் வந்து உங்களோட ஃபோட்டோ வச்சு எப்படி மேக் பண்ணணும் அப்படிங்கிறதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து எப்படி எடிட் பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூட இருக்க பெல் ஐகான் டச் பண்ணி ஆளில் போட்டுக்குங்க. இப்போது இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரெண்டு ப்ரீசெட் தேவைப்படும். 2 ப்ரீசெட்டுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் 2யும் இம்போர்ட் பண்ணி வச்சுட்டு அலைன் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே இப்போ எனக்கு ஷோ ஆகுது பார்த்தீங்களா, இது மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ராஜெக்ட்ன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம இம்போர்ட் பண்ணி வச்சுருக்க ப்ரீசெட் 2மே வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து இருக்கும். இதில் BeatMark வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணணும். இந்த BeatMarக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வந்து கண்டினியூவாக வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோட்டோஸ் எப்படி ஆட் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் புதுசாக வந்திருக்கீங்க, அலைன் மோஷன் யூஸ் பண்ணதில்லை அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோ எப்படி ஆட் பண்ண நான் சொல்லிடுறேன். ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு மீடியாக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோடுங்கிறதுக்கு மேலே சின்ன ஆரோ மார்க் அடுத்து பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட மொபைலில் இருக்க ஃபோல்டர்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். இதில் எந்த ஃபோல்டரில் ஃபோட்டோ வச்சுருக்கோமோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது இதில் வந்து நம்ம வந்து ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். என்ன ஃபோட்டோ ஆட் பண்ணலாம், இந்த ஃபோட்டோவே சேம் 3 டாட்டா கிளிக் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபோட்டோ ஜூம் பண்ணி, அதாவது ஜூம் பண்ணுறது நார்மலாக வந்து மொபைலில் ஒரு ஃபோட்டோ ஜூம் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி ஜூம் பண்ணுறோமோ அதே மாதிரி இதில் ஜூம் பண்ணிக்கங்க. இப்போது நெக்ஸ்ட் சிம்பிளில் கொடுத்துட்டு 3வது கட் ஆப்ஷன் கொடுத்து ஃபோட்டோ வந்து கட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போது இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஷேக்எஃபெக்ட் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. உங்களுக்கு 2 எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்கு. இதில் ஃபஸ்ட்டு எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்டில் போய் 3 டாட்டா கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு இந்த ஃபஸ்ட்டு எஃபெக்ட்டை வந்து காப்பி பண்ணிக்கலாம். இப்போது பேக்கில் வாங்க, BeatMarkல போயிட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய் 3 டாட்டா கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துக்குங்க. இப்போது ஒரு ஃபோட்டோ விட்டு அதுக்கு அடுத்து இருக்க ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய் எஃபெக்ட்டில் போய் 3 டாட்டா கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துக்குங்க. இதே மாதிரி லாஸ்ட்டு வரைக்கும் ஒரு ஃபோட்டோ விட்டு ஒரு ஃபோட்டோ வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணணும். மறந்துடாதீங்க, ஒரு ஃபோட்டோ விட்டு ஒரு ஃபோட்டோ நம்ம வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிளான எடிட்டிங் தான். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக உங்கள் ஃபோட்டோ வச்சு நீங்களுமே வந்து வீடியோ மேக் பண்ணிக்க முடியும். ஓகே, இதே மாதிரி நம்ம ஒரு ஃபோட்டோ விட்டு ஒரு ஃபோட்டோ லாஸ்ட் வரைக்குமே வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போது பேக்கில் வந்துட்டு ஷேக்எஃபெக்ட் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. இதில் வந்து உங்களுக்கு 2வது ஃபோட்டோவை கிளிக் பண்ணி அதில் இருக்க எஃபெக்ட்டை வந்து காப்பி பண்ண போகிறோம். எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிக்கங்க, 3 டாட்டா கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு இப்போது பேக்கில் வந்துட்டு மறுபடியும் BeatMark ஓப்பன் பண்ணிக்கங்க. இதில் நெக்ஸ்ட் சிம்பிள் கொடுத்துட்டு 2வது ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய் 3 டாட்டா கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். அடுத்து 3வது ஃபோட்டோவில் நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. 4வது ஃபோட்டோ கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய் 3 டாட்டா கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட். இதே மாதிரி ஒரு ஃபோட்டோ விட்டு ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுங்கள். ஓகே, ஒரு ஃபோட்டோ விட்டு ஒரு ஃபோட்டோ, மறக்காமல் ஒரு ஃபோட்டோ விட்டு ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டே வாங்க எஃபெக்ட்டை. ஓகே, இப்போ நம்ம சூப்பராக வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போது பேக்கில் வந்துட்டு ஷேக்எஃபெக்ட் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த 2 லேயருமே வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு லேயர் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கங்க. காப்பி 2 லேயர்ஸ் கொடுத்துட்டு இப்போது நம்ம பேக்கில் வர போகிறோம். வந்துட்டு BeatMark கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் லேயர் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் 2 லேயர்ஸ் கொடுத்துக்குங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது 2யும் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போது நம்ம லாஸ்ட்டு வரைக்குமே வந்து போகலாம். லாஸ்ட்டு BeatMarkல போயிட்டு இந்த ட்ராக் பண்ணுற சிம்பிளை கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த லேயர் வந்து 2மே வந்து லாஸ்ட் வரைக்கும் ட்ராக் ஆகி வந்துடும். இப்போது நம்ம மேலே இருக்க ஷேர் சிம்பிளை யூஸ் பண்ணி வீடியோ வந்து ஷேர் பண்ண போகிறோம். அதாவது நம்ம ஃபைல் மேனேஜரில் சேவ் பண்ண போகிறோம். வீடியோ கீழே ரெசல்யூஷன் இருக்கும், என்ன ரெசல்யூஷன் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கான வீடியோ வந்து சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். இது 100% வந்ததுக்கப்புறம் சேவ், ஷேர், க்ளோஸ்னு சொல்லி 3 ஆப்ஷன் காட்டும். சேவ் கொடுத்து இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் வந்து வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்.